ஸ்டூடெண்ட் எவ்வளவு நினைக்கிறேன் மறந்து போச்சு. இப்போ இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு அப்போ கூட்டு வட்டின்னு ஒரு டாபிக். நம்ம ஸ்கூலிங் எப்பவும் முடிச்சது, காலேஜ் படிச்சதுங்கிறது ஒரு 6 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த டாபிக் நமக்கு அங்கே கூட்டு வட்டியை தான் எங்கள் காலேஜில் எந்த படிக்கணும் வரல. இவனுக்கு வர சமயத்தை ஒரே ஒரு கணக்கு டவுட் வந்துச்சு. என்ன டவுட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு அசலை கொடுத்துக்கிட்டு 3வது வருஷத்துல இவ்வளவு கூடுதல், அப்போ அந்த அசலை கண்டுபிடின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அது நான் மறந்தே போனேன். நடத்ததை எனக்கு வாத்தியம் நடத்தது மறந்துட்டேன். நான் படித்ததுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். ஏன்னா அதனால எனக்கு அப்போது ஆனால் எனக்கு நானும் பக்கத்தில் எல்லா ஸ்கூல்லையும் வரைய பொன்னமராஜ் இது அங்கே எல்லாத்தையும் கேட்க யாருக்கும் அந்த டாபிக் சாய்ஸில் விட்டுட்டு போங்க, அதையே நீங்கள் போய் நீங்கள் குறைச்சிட்டுருக்கீங்கன்னு எல்லா வாத்தியாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஒரு இதில் ஒரு இப்போ வந்துச்சுன்னா அது தூக்கமும் வராது. என்ன பண்ண நான் அப்போ மலையப்பாயர் உங்களுக்கு புகழவட்டி இவங்களுக்கு தெரியும். அங்கே ஹோட்டல் ஒரே ஹோட்டல் தான். அவர் பையன் கோபால்னு ஒரு பையன் மேத்ஸில் ஃபெயில் ஆகியிருந்தான். அவன் நான் அவங்க அந்த ரூமில் கூடியிருந்த உடனே மேனா காப்போன்னு நான் கூடியிருந்தது. அப்போ அவங்க சொல்கிறான், நீங்கள் நல்ல மேத்ஸ் நடத்துறீங்கன்னா என் பையனுக்கு வந்துட்டாங்க, எஸ்எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிட்டு 3 அட்டம் முடிஞ்சிருச்சு, 4வது அட்டம் தான் கட்டிடுச்சு அப்போ அப்படின்னு அப்படியா அப்படின்னு அவனுக்கு டியூஷன் படிச்சுருக்கான். நான் இது யோசனை பண்ணியிருக்கேன், இந்த கணக்கை எப்படி போடுறதுன்னு. அப்புறம் நான் மேலே படுத்துருப்பேன், மேற்கத்தியில் படுத்துருப்பேன். ஒரே ரூமில் செட்டியார் வீடு பெரிய தின்னு, அவங்க எல்லாரும் கீழே படுத்துருப்பாங்க. மலையில் படுத்தும் போது அவங்க கோபால் பையனுமோ செல்லமணி அவங்க அக்கா பையனுமோ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் மேலே வாங்குறேன் அவ்வளோ. அப்போ ஒரு நாள் என்ன பண்ண, திடீர்னு ஐடியா வந்துடுச்சு, அசல் 100ன்னு வச்சுக்குவோம், அப்போ இவ்வளோ வட்டின்னு சொன்னால் இவ்வளோ வருது அப்படின்னு நானும் மனசுக்குள்ளே கணக்கு போட்டேன்னா உடனே ஐடியா வந்துடுச்சு. லைட்டு போட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். க்ளோஸ் கூட அடி அடிக்க போகிறேன் என்ன. அப்போ பக்கத்து கோபால் தூங்கிட்டு இருக்கான். என்ன சார் எந்த நேரத்தில் உட்காந்து இல்லை ஒரு கணக்கு எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அது இப்போ ஞாபகத்தை வந்துட்டாரு, பட்டுன்னு ஒரு அடி அடிச்சார் அவனு. பாரு அவர் இந்த வயசுல எத்தனை மணி உட்காந்து லைட்டர், நீ எப்போ படிக்கணும் அவனுக்கு அண்ணன் அண்ணே என்னையே அடிவாங்க கூட அந்த சையத் இப்ராஹிம் காலேஜ் கடைக்கு சொன்னீங்களே, அதே மாதிரி